அதாவது மாட்டுல கயிறு வச்சு மாட்டை அவுக்குறது, பிடிக்க முடியாத மாட்டுக்கு தான் அந்த இழுகயிறு வச்சு, அதாவது ரோப்பு வச்சு அவுக்குறோம். அந்த மாடுகளை வந்து பிடிக்க முடியாதுக்காக இவங்க இழுகயிறு வைக்கிறாங்க. இந்த இழுகயிறுன்னா நீங்க கயிறோட விட்டுறீங்க, நீங்க உங்களாலே அந்த மாட்டை கேடித்தனம் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க இழுகயிறோட விடுறீங்க. இந்த மாடு ஏதாவது ஒரு இடத்துல போய் சிக்கிருச்சுன்னா மாட்டுக்காரனாலே அதை எடுக்க முடியாது. அந்த இடத்துல ஏன் இந்த இழப்பு, நீங்க இப்ப தீப்பிடிச்சு எல்லாம் இறந்துச்சு அந்த பக்கத்துல அப்படின்னு சம்பவம் கேட்குறீங்கல்ல, இது எங்க சிக்கினாலும் வேற யாருமே அந்த மாட்டுக்கிட்ட கிட்டத்தில் அண்ட முடியாது. ஏன்னா வளர்க்குற உங்களாலே அந்த மாட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு சின்ன பசங்க பாக்குறாங்க, எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கு முன்னால அந்த ஒரு போட்டோ வந்திருக்கும் பாருங்க, அந்த நிக்கிற மாதிரி போட்டோ எடுத்துருக்கு. அப்ப காரணம் என்னன்னா, அந்த மாட்டை கயிறை வெட்டி விட முடியல, மாடு விரட்டி பாஞ்சிருக்கு. நீங்க கேடி மாடை உங்க கண்ட்ரோல்ல வைங்க, இல்லைன்னா மாட்டை அவுத்து விடுங்க. ஒரு 4-5 நாள் சுத்திட்டு வந்து பிடிச்சிக்கலாமே. ஏன் அதை நீங்க வந்து கயிறோட விட்டு, யாருமே கயிறுல சிக்குனா அந்த மாட்டை அவுக்கவே முடியாது. 100% மாடு இப்படிதான் இறந்து போகுது. தயவு செய்து கயிறை வைக்காதீங்க.